அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். காமியா அம்பாள் வசீகரமான தோற்றத்தை உடையவள், அதனால காமியா அப்படிங்கிறோம். அம்பாளை யார் பார்த்தாலும் ஈர்க்கக்கூடியவள், அதனால காமியா அப்படிங்கிறோம். காமகலா ரூபா, எல்லா விதமான காமகலைகளின் ரூபமாக இருக்கக்கூடியவள், அதனால காமகலா ரூபா அப்படிங்கிறோம். கதம்ப குசும பிரியா, அதாவது அம்பாளுக்கு அந்த கதம்ப மலர்கள் ரொம்ப பிடிக்கும், அதனால கதம்ப குசும பிரியா அப்படிங்கிறோம். கல்யாணி, கல்யாணின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் நல்லது செய்யறதுனால அம்பாளை கல்யாணி அப்படிங்கிறோம். ஜெகதி கந்தா, அதாவது இந்த ஜெகமானது உருவாகிறதுக்கு மூல காரணமாக இருந்தது அம்பாள் தான், அதனால ஜெகதி கந்தா அப்படிங்கிறோம். கருணா ரச சாகரா, அதாவது அம்பாளோட கருணை அப்படிங்கிறது அந்த சாகரம், அதாவது ஒரு கடலை போன்று பரவி இருக்கிறது, அதனால கருணா ரச சாகரா அப்படிங்கிறோம். அம்பாளோட கருணையானது கடல் போன்றது, கருணா ரச சாகரா அப்படிங்கிறோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.